ஹலோ வீவர்ஸ், நம்ம இப்போ குளுக்கன் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த குளுக்கன் வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறோம், சவுண்டு வருது பாருங்கள், கிடைக்குது. ஆனால் அந்த லிக்விட் வந்து வரவே மாட்டுது, லைட்டாக வருது. இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறோம், கொஞ்சமாக வருது. ஹீட் அதிகமாக இல்லை, இது பாருங்க. இது வந்து அந்தளவுக்கு லிக்விடாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா, இதனுடைய பவரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உள்ளது கழட்டிடுவோம். இது நல்லா துடைச்சிடலாம். டஸ்ட்டு பார்ட்டிகளாக இருக்குது, நல்லா துடைச்சிட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் நம்ம எடுத்துருவோம். இந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணால் ஒரு டயோடு வந்து ஃபிட் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு பதிலாக ஒரு டயோடு ஒன்று போட்டுடுறோம். டயோடு வந்து ஏன்னா டயோடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து
வரக்கூடிய அந்த கரண்ட்டினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நம்ம வந்து கம்மியாக இருக்கிறதா தான் நமக்கு அந்த லிக்விடாக ஃபார்ம் ஆகலது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனாக்கா ரொம்ப குறைஞ்சன ஒரு வோல்டேஜ் நம்ம உள்ள இதில் நம்ம போடுறோம். போடும்போது என்ன செய்யணும்னாக்க இதில் 2 இருக்கும். இது ஒரு இது இருக்கும் டயோடில். இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஒயிட் கலரில் ஒன்று ரிங் இருக்கா? இந்த ரிங்கை வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ என்னன்னா ஒன் வேவில் தான் அது கரண்ட்டு பாஸ் ஆகும். அதாவது இந்த பக்கம் கொடுத்தா இந்த பக்கம் அப்படியே கன்வெர்ட் ஆகும். இந்த பக்கம் நம்ம ப்ளஸில் கொடுத்தா எனக்கு பாருங்கள் இதில் வந்து ப்ளஸ் இருக்குது. இங்கே வந்து பிளாக்காக இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. இந்த ரிங்கு மாதிரி ஒன்று ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள், இது வந்து மைனஸு. ஸோ நம்ம ப்ளஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்க இது அப்படியே கன்வெர்ட் ஆகும். இப்படி அல்ல அப்படின்னாக்க இது வந்து நம்ம வந்து நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னாக்க இதில் நெகட்டிவ் அப்படி இந்த ரிங் இருக்கு இல்லைங்களா, இதில் நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னாக்க இந்த நெகட்டிவ் அப்படி இதில் பாஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து நெகட்டிவில் போய் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்க நெகட்டிவில் போய் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த கரண்ட் இங்கே இதில் பாஸ் ஆகாது, பிளாக் ஆகிரும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் நெகட்டிவ் இருக்குது, இதில் நீங்கள் பாசிட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க இதில் பாஸ் ஆகாது, இந்த பக்கம் இது பாஸ் ஆகாது. அப்போ இது வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னாக்க நம்ம இங்கே எடுக்கிறது எதில் எடுக்கணும் பாருங்கள், இங்கே ரெட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதில் நெகட்டிவாக பாசிட்டிவ்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதற்கு ஏற்றாப்புல தான் நம்ம என்ன கொடுக்கணும், இதை கொடுக்கணும். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. அதை நெகட்டிவ் பாருங்கள், நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க அதை. ஸோ நாமளும் என்ன பண்ணிடலாம், அதை நெகட்டிவில் இதை கொடுத்துடலாம். இந்த பிளாக் ஒயர் பாருங்கள் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இருக்குது இல்லைங்களா. அதனால் ஸோ நாம் என்ன பண்ணலாம், இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வச்சு கொடுத்துருவோம். அதில் நெகட்டிவ்க்கு என்ன பண்ணோம்னாக்க இதை ஃபஸ்ட்டு வந்து இணைக்கணுங்க. கரண்ட் இந்த பக்கம் பாஸ் ஆகுது, இது நெகட்டிவ். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்றோம், நெகட்டிவ் சார்ஜில் கொடுத்துட்றோம். நெகட்டிவ் அப்படிங்கிறதுல நெகட்டிவ் தரோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள் நெகட்டிவ் சார்ஜு, இந்த நெகட்டிவ் சார்ஜில் நம்ம கொடுத்துட்றோம். அதை கனெக்ட் பண்ணிட்டோம். இது என்ன பண்ணிடணும்னா கனெக்ட் பண்ணிட்டோம்.
நெகட்டிவ் மாற்றி இங்கே பாருங்கள், இது நெகட்டிவில் தான் கொடுத்துருக்கேன். இந்த நெகட்டிவ்லேயே ஒரு டயோடு இணைச்சிருக்கேன். இந்த டயோடு இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்ட உடனே லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து சார்ஜ் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். டயோடு போட்டதில் கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகும்போது இந்த லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சிடுது. அதனால் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்லேயே பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ்லேயே வந்து அந்த கோடு இருக்குது பாருங்கள், இந்த கோட்டு வழியாகவே லைன் வந்து ஏறுது. அப்போ இங்கே வந்து என்னென்னாக்கா நெகட்டிவ்லேருந்து அப்படி நெகட்டிவ் போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இப்போ நான் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் ஹீட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் லைட் எரியாது. ஏன்னா நம்ம அதிகமான சார்ஜ் பண்ணதால் அந்த லைட் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸ்டிக்கை போட்டுடலாம். இப்போ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொடுத்தா சரி. இங்கே பாருங்கள், இதில் லீக் ஆகி எல்லாம் லீக் ஆகிடுச்சு பாருங்கள். லீக் ஆகி இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. கனெக்ஷன் ஆகிட்டு தான் இங்கே பாருங்கள் லிக்விடு அதெல்லாம் இதில் லீக் ஆகி இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நமக்கு அவுட்புட் நிறைய வரல. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதை சரி பண்ணி பார்ப்போம். நிறையா பாருங்கள் அவுட்புட் இந்த பக்கம் நிறையா லிக்விடு, இங்கே பாருங்கள் நிறைய லிக்விடு இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அடைப்பு இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அப்புறமேலுக்கு நம்ம இதை போட்டு பார்ப்போம். ஹீட்டு கொஞ்சம் ஆறட்டும். இந்த லீக்கேஜ் பாருங்கள், லீக்கேஜ் ஆகுது. இதுலேயும் லீக்கேஜ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து வெளியில் வந்து அதிகமாக வரல. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்குள்ள உள்ள அந்த அடைப்பெல்லாம் வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணி உள்ளே இப்போ எப்படி சப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம். எப்படி ஹீட் வருதுன்னு பார்த்துட்டு எப்படி ஹீட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு டயோடு எடுத்துட்டோம், ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு ஒரு டயோடு உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ஹீட்டு ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். லைட்டு எரியல. ஏன் எரியலைங்கிறது காரணம் சொல்லியிருக்கேன். டயோடு போனதால் அதிகமான கரண்ட் பாஸ் ஆனதால் இந்த லைட் வந்து எல்இடி லைட் வந்து எரியலை. அதுதான் காரணம். ஃபஸ்ட்டு போடும்போது லைட் எரிஞ்சுது. செகண்டாக நம்ம டயோடு போட்ட கூட லைட் எரியலது. ஸோ கரண்ட் அதிகமாக போனதால் இது ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண போது இதனுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
110லிருந்து 240 வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரெசிப்டார்ஸ் எடுத்துட்டோம், அதாவது எர்த்தை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ டயோடு அதில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னும் சரியாக ஆகலை அப்படின்னாக்கா டைரெக்டாக கனெக்ஷன் விட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்க, ப்ரெசண்ட்டு ப்ளூ வருதுங்களா? சூப்பர். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அழகாக வருது. இப்போ வந்து நம்ம வந்து டயோடு போட்டு இன்க்ரீஸ் பண்ணதால் இதனுடைய லிக்விட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கிது ப்ரெசன்டேஷன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்விட் எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்தது வந்து சூப்பராக செஞ்சிட்டோம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.